மூன்றாவது மாதத்தின் முதல் வெள்ளி, தவக்காலத்தின் முதல் வெள்ளி எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. திருத்தந்தை சொல்வது போல என் உடையை அல்ல, உள்ளத்தை கிழித்து Dear friends, இது சாதுகுரு. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மூன்றாவது மாதத்தின் முதல் வெள்ளி, தவக்காலத்தின் முதல் வெள்ளி, இந்த அருமையான நாளிலே இயேசுவின் பாடுகளை சிந்தித்தோம். நோன்பு என்றால் என்ன என்பதை தியானித்தோம். எனவே ஆரோக்கிய அன்னை நோக்கி நாம் ஜெபிக்கின்றோம். அம்மா, நீ காட்டிய வழி எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வளவு நாள் நான் செய்த நோன்பை தவறவிட்டு விட்டேனா என்ற எதிர்கேள்வியை தருகிறது. அப்படிப்பட்ட நிலையிலே திருத்தந்தை சொல்வது போல என் உடையை அல்ல, உள்ளத்தை கிழித்து என்னையும் பிறரையும் அன்பு செய்து வாழ்வதுதான் நோன்பு என்பதை புரிந்து வாழ வரம் தருவாயா என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தகுதி வரும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவமுயற்சிகளை தொடர்ந்து கடைப்பிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவமுயற்சிகளை நேர்மையான மனத்துடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோப்பின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விளைகின்றார்கள். நாங்கள் உண்ணான் கொண்டிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடுங்கையால் தாக்குவதே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணால் கொண்டிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒழித்துக் கொள்ளும் நாளை